எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், நீங்கள் யாராக ஆக விரும்புகிறீர்கள். நம்ம ஒரு கதையை பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஈவினிங் கிளாஸ் இருக்கு இல்லையா எங்களுது, அதுல இதை ஒரு டிஸ்கஷனா எடுத்திருந்தோம். அந்த டிஸ்கஷனை பார்த்துட்டு இந்த கதைக்குள்ள போவோம். எவ்வளவு சுவாரஸ்யமான கதைன்றத பார்க்கலாம். ஈவினிங் ஆத்மாக்கள் கிட்ட நான் ஒன்று கேட்டிருந்தேன். நீங்க குழந்தைங்களா இருக்கும்போது ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பெருசானா டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஒரு அபிலாஷெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா? அந்த மாதிரி உங்க அபிலாஷம் என்னவாக இருந்தது அப்படின்னு கேட்டேன். அப்ப பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் அப்போ ஒரு கரெக்ஷன் பண்ணிருப்போம், இப்படி வேண்டாம் நம்ம இப்படி ஆகலாம் அப்படின்னு. அப்புறம் வேற மாதிரி ஆயிருப்பீங்கல்ல. ஸோ இது ரெண்டையும் நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. இப்போ ஒரு ஆத்மா சொன்னாங்க, நான் குழந்தையா இருக்கும்போது டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன். அப்போ அவங்க ஜோசியம் பார்த்துருக்காங்க. ஜோசியர் சொன்னாரு, டாக்டர் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி பண்ணுவாங்க அப்படின்னு. உடனே இவங்க மாற்றி இன்ஜினியரிங் பக்கம் வந்தாங்க. இன்ஜினியர் ஆயிட்டாங்க. இப்போ ராஜயோகியா பிராக்டிஸ் பண்றதுனால இனிமே வாழ்க்கையில பெரிய அபிலாஷம் கிடையாது, அதாகணும் இதாகணும்னு கிடையாது, டிராமா முடிச்சுட்டு போனோம், அதனால வேற எதுவும் நான் யோசிக்கல அப்படின்னு அவங்க முடிச்சாங்க. வேற ஒரு ஆத்மா கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, ஸ்கூல் படிக்கும் போது வேலைக்கு போனோம் அப்படின்ற மட்டும்தான் இருந்தது. ஸ்கூல் படிச்சாரு, வேலைக்கு போயிட்டாரு. வேலைக்கு போகும்போது தான் தெரியுது அவருக்கு போதுமான அளவுக்கு வருமானம் பத்தலை அப்படின்னு. அதுக்காக இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ பிஸ்னஸ் பக்கம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். இனி ஒரு ஆத்மா கேட்கும்போது, சின்ன வயசுல இருக்கும்போது நான் பிஸ்னஸ் பண்ணோம், அதுக்காக கம்பெனிக்கு என்ன பேர் வைக்கணும் வரைக்கும் யோசிச்சாரு அப்படின்றார். ஆனால் அவருக்கு எப்படி அமைஞ்சதுன்னா, இப்போ வேலைக்கு தான் போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு இல்லை நாளைக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்ற கனவோட இருந்துட்டு இருக்காரு. இது அவருடைய கதை. ஓகே, இப்போ நான் ஏன் இந்த கதையை இந்த கேள்வியை எங்க குரூப்ல கேட்டேன்னா, நான் ஒரு கதை படித்தேன். ரொம்ப 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 சுவாரஸ்யமான கதை. ஃபுல்லாக கேளுங்க, உங்களுக்கும் பிடிக்கும். அந்த கதைக்கு போயிடலாமா? ஒரு வீட்டில் ஒரு அம்மா, அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தைக்கு 4 வயசாகுது. இப்போ அந்த குழந்தை எல்கேஜி படிக்குது. ஓகேவா? அந்த குழந்தை டெய்லி ஸ்கூலுக்கு போவோம் இல்லையா? சாயந்தரம் வீட்டுக்கு வந்தோன்னா அன்றைக்கி ஸ்கூலில் நடந்த எல்லா கதையும் அப்படியே பயங்கரமாக அவங்க அம்மாவுக்கு வர்ணித்து சொல்லும். இவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், குழந்தை அவ்வளோ ஆக்டிவிட்டியெல்லாம் சொல்கிறாளே அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். இப்படி நாட்கள் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னா அம்மா கிட்ட கதையெல்லாம் சொல்கிறா. அதெல்லாம் சொல்லலை, அமைதியாக உட்காந்துருக்கா. ஒன்று அம்மா என்னம்மா ஆயிடுச்சு உனக்கு, ரொம்ப எப்பவுமே வந்தோன்னே கதையெல்லாம் சொல்லி இப்போ சொல்லலையான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்றான். உங்கள் அம்மா கேட்க சொல்கிறா, அம்மா நான் வாழ்க்கையில் ஒரு டாக்டர் ஆக போகிறேம்மா அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. எல்கேஜி படிக்கிற குழந்தை. உங்கள் அம்மாவுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. சரி, நீ எப்படி டாக்டர் ஆகணும் முடிவு பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, என் கூட படிக்கிற ஒரு பொண்ணோட குழந்தையோட பேர் சொல்லிட்டு அவங்க அம்மா வந்திருந்தாங்க. அவங்க அம்மா டாக்டரு. அவங்கள எல்லா குழந்தைங்களும் விரும்பி ஆன்டி ஆன்டி ஆன்டின்னு போனாங்க. ஸோ படித்தா டாக்டர் ஆகணும், அப்போ தான் எல்லாரும் விரும்புவாங்க நம்மளை. ஆனால் நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது, நான் என்னம்மா பண்ணணும் நான் டாக்டர் ஆகணும்னா அப்படின்னு அந்த குழந்தை கேட்குது அம்மாவை. அம்மா சொல்ல, நீ நல்லா படிக்கணும், சயின்ஸ் படிக்கணும். அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா, இப்போவே போய் சாமி ரூமில் இருக்க ஸ்ரீ கிருஷ்ணர் படம் இருக்குது வீட்டில், முன்னாடி போயிட்டு எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆத்மா வேண்டிக்கோ அப்படின்னு அம்மா சொல்லு. டெய்லி அது பிரார்த்தனையில் வச்சுக்கோ அப்படின்னு. இந்த குழந்தை நேராக போகுது, சாமிக்கு முன்னாடி போயிட்டு கண்ணை மூடி இந்த மாதிரி நான் பெருசாகணும் டாக்டர் ஆகணும் அப்படின்னு கனெக்ட் பண்ணேன். ஓகேவா? இதுக்கப்புறம் தினசரி ஸ்கூலுக்கு போகிறா, வர்றா, அந்த அன்னைக்கு நடந்த நிகழ்வுகள்லாம் சொல்கிறா, ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட போகிறா, வேண்டிக்கிறா, டாக்டர் ஆகணும்னு பேசிக்கிறா, இந்த மாதிரி பண்ணுறான். நாட்கள் ஓடுது. ஒரு மாதம் 2 மாதம் ஆனோடனே திருப்பி ஒரு நாள் குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னு அப்படி அமைதியாக உட்காந்துருக்கேன். இப்போ அம்மா கேட்குறேன், என்ன ஆச்சுமான்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்றா. அதாவது அந்த என்னைக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் இல்லையோ வேறு ஏதோ நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்போது அம்மா கேட்குறேன், சொல்லு என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு. அம்மா, எனக்கு டாக்டர் ஆக வேண்டாம்மா அப்படின்றான். என்னடா நீ தானே சொன்ன டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு டெய்லி ஸ்ரீகிருஷ்ண கிட்ட தான் வேண்டிட்டு இருந்தேன் என்ன. இல்லைம்மா, நான் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லு. இன்னைக்கு எதுக்கு மிலிட்ரி ஆஃபீஸர் சொல்கிற, இதுக்கு என்ன இன்ஸ்பிரேஷன்? அதுவா, என் கூட படிக்கிற பையனோட அப்பா வந்திருந்தாரு, யூனிஃபார்மில் வந்திருந்தாரு, அவர் வீட்டில் துப்பாக்கிலாம் வச்சுருக்காராம், அவரை பார்க்குறது எப்படி திரும்ப இருந்தது, ரொம்ப மிடுக்காக இருந்ததுப்பா அம்மா, அதனால் நானும் படித்து மிலிட்ரி ஆஃபீஸர் ஆகணும்மா அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. அதுதானம்மா பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு அம்மா சொல்லலாம். இதுக்கு நான் என்னம்மா பண்ணணும்? நீயா அதுக்கு நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா படிக்கணும், அப்புறம் நீ ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட போய் வேண்டிக்கோ, இந்த மாதிரி நான் பெருசானா மிலிட்ரி ஆஃபீஸர் ஆகணும் வேண்டிக்கோ அப்படின்னு.
உடனே அந்த குழந்தை நேராக போய், நான் இது வரைக்கும் நான் டாக்டர்னு கேட்டேன்ல, அதெல்லாம் அழிச்சிடு. இன்னிலேருந்து நான் சொல்கிறேன், நான் வந்து மிலிட்ரி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகிருஷ்ணரை வேண்டுறேன். ஒரு எல்கேஜி குழந்தை எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்படி நாட்கள் ஓடுது. அந்த குழந்தை தினசரி வீட்டுக்கு வர, ஸ்கூலில் நடந்த ஆக்டிவிட்டி சொல்கிற, அம்மா கிட்ட வந்து இப்போது அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் குழந்தை எல்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து. இப்போது 1 மாதம் 2 மாதம் ஆகுது. இப்போ குழந்தை வீட்டுக்கு வரா, ஒரு நாள் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கா. அம்மா கேட்குறேன், இப்போ என்னம்மா பிரச்சனை? அம்மா, நான் வந்து மிலிட்ரி ஆஃபீஸர் ஆக வேண்டாமா அப்படின்னு. ஓ, ஏன், என்ன பிரச்சனை, என்ன ஆயிடுச்சு உனக்கு இப்போது அப்படின்னா. நான் வந்து ஒரு இங்கிலீஷ் டீச்சர் ஆகணும் அப்படின்னு. இப்போ நம்ம திடீர்னு இப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு. அதுவா, என் கூட படிக்கிற வேற ஒரு பொண்ணோட அம்மா வந்தாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்கூலில் இங்கிலீஷ் டீச்சரு. என்னம்மா இங்கிலீஷ் பேசுகிறாங்க தெரியுமா? என் கூட படிக்கிற அந்த பொண்ணு நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாம்மா. ஆனால் இங்கிலீஷ் டீச்சராக தான்மா ஆகணும். நான் என்னம்மா பண்ணணும் இங்கிலீஷ் டீச்சர் ஆகணும்னா அப்படின்னு. இப்போ இங்கிலீஷை வந்து அதிகமாக படிக்கணும், நிறைய புக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கணும், அந்த பழக்கம்லாம் ஏற்படுத்திக்கணும். நீ வந்து ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட போய் வேண்டிக்கோ அப்படின்னு. இந்த குழந்தை நேராக ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட வரா. நான் வந்து மிலிட்ரி ஆஃபீஸர் ஆகலாம் வேணாம், எனக்கு வந்து இங்கிலீஷ் டீச்சர் ஆனால் போதும், அதுக்கு நீ இங்கிலீஷ் டீச்சராக என்ன ஆக்கி விட்ரு அப்படின்னு வேண்ட ஆரம்பிச்சிட்டான். ஒரு குழந்தை இல்லை, மனசில் இதெல்லாம் மாறும் இல்லையா? இப்படியே வந்து நாட்கள் ஓடுது. அப்போது திரும்பவும் இந்த குழந்தை வந்து ஒரு நாள் வீட்டுக்கு வந்து ஒரு மாதிரி மூடியாக உட்காந்துருக்கா. அவங்க அம்மா நினச்சிட்டாங்க, ரைட்டு, இன்றைக்கி கிளாஸில் வேறு யாரோ பேரண்ட்டை பார்த்துருக்காங்க, அவங்கள மாதிரி ஆகணும் முடிவு பண்ணிட்டாப்புல இருக்குது, அடிக்கடி இந்த இதை மாற்றிட்டே இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாப்புல இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா நினச்சிக்கிறாங்க. அம்மாட்ட கேட்குறேன், என்னம்மா விஷயம்? அம்மா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், ஒரு வாட்டி டாக்டர் ஆகணும்னு, நீ என்ன சொன்ன, ஸ்ரீகிருஷ்ணரை வேண்டுன்னேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், நான் வந்து மிலிட்ரி ஆஃபீஸர் ஆகணும்னு, நீங்கள் வந்து மிலிட்ரி ஆஃபீஸர் ஆகணும் ஸ்ரீகிருஷ்ணரை வேண்டுன்னேன். 3ஆவதாக வந்து நான் டீச்சர் ஆகணும், இங்கிலீஷ் டீச்சர் ஆகணும்னா நீ வேண்டிக்கோன்னு சொன்னேன். ஆமாம், இதெல்லாம் சொன்னேன், என்ன விஷயம்? இப்போ நான் ஒன்று முடிவு பண்ணிட்டேம்மா, இதாம்மா ஃபைனல் அப்படின்னு. அவங்க அம்மா சிரிக்கிறாங்க, எனக்கு குழந்தை தானே அடிக்கடி மாற்றிப்பார்ல அப்படின்னு நினச்சிட்டு, சொல்லுமா என்ன ஆகணும்? நான் வந்து ஸ்ரீகிருஷ்ணனாகவே ஆகணும்மா அப்படின்னா. அவங்க அம்மா கூட ஒன்றும் புரியல. ஏம்மா இப்படி முடிவு பண்ண அப்படின்னு. பாரும்மா, டாக்டர் ஆனாலும் ஸ்ரீகிருஷ்ணனை தான் கேட்கணும், இன்ஜினியர் ஆனாலும் எது ஆனாலும் நம்ம ஸ்ரீகிருஷ்ணன் தான். நம்ம ஸ்ரீகிருஷ்ணனே ஆகிட்டோம்னா நம்ம யார்கிட்டையும் கேட்க வேணாம்ல, எல்லாம் நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்கல்ல. அந்த அளவுக்கு வர்றதா நம்ம பெரிய விஷயம். இப்போ நான் ஸ்ரீகிருஷ்ணன் ஆகணும்னா என்னம்மா பண்ணும்? அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, அப்படியா, அதே ஸ்ரீகிருஷ்ணன்கிட்ட போய் நான் உன்ன மாதிரி ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கோ அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. இந்த குழந்தை போய் ரொம்ப சந்தோஷமாக போய் ஸ்ரீகிருஷ்ணன்கிட்ட நான் உன்ன மாதிரி ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிறான். இப்போ இந்த அம்மாவோட நிலைமையை பார்த்தா அந்த அம்மா ரொம்ப பயங்கரமாக ஸ்டன் ஆயிட்டாங்க. ஒரு எல்கேஜி படிக்கிற குழந்தை டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அதாகணும் இதாகணும் சொல்லிட்டு இருந்த குழந்தை இன்னைக்கு தானே ஸ்ரீகிருஷ்ணன் ஆகணும்னு சொல்ற அளவுக்கு சிந்தனை வந்திருக்குன்னா அந்த குழந்தையோட தாட் ப்ராசஸ் எந்த அளவுக்கு போயிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த அம்மா. ஓகே, இந்த கதையில இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, ஒரு ராஜயோகியும் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இது எனக்கு பர்சனலான ஒரு ஐ ஓப்பனர் இந்த ஸ்டோரி. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரமாத்மா ராஜயோகத்தில் சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஃபாலோ ஃபாதர், பிரம்மாவை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏன்னா லேக்ராஜ்ன்ற வைர வியாபாரிக்கு தான் அவர் பிரம்மான்னு பேர் வச்சாரு. அவர் உடல்ல வந்து தான் நம்ம ராஜயோகமே சொல்லி கொடுத்தாரு. அதுல இந்த பிரம்மான்றவர் நம்பர் 1 ஆத்மாவாகிறாரு. அவர் தான் ஸ்ரீகிருஷ்ணரா பிறக்க போறார். நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு, நீங்க வந்து ஸ்ரீகிருஷ்ணனா ஆகணும், அவரை மாதிரி ஆகணும், லட்சுமி நாராயண மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்ற. அப்போ நம்மளுடைய எய்ம், அப்ஜெக்டிவ் எல்லாம் லட்சுமி நாராயணன் தான். உண்மையை சொல்றேன், 15 வருஷமா நான் ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்றேன். எனக்கு அந்த ஆசையே கிடையாது, லக்ஷ்மி நாராயணன் ஆகணும், ஸ்ரீகிருஷ்ணன் ஆகணும், லக்ஷ்மி ஆகணும், இதெல்லாம் ஆசையே கிடையாது. சத்தியகம் தெரியாத என் பக்கம் போகணும்னு கூட ஆசை கிடையாது. இங்க கடன் இல்லாம வாழ்ந்தா போதும், பிறந்துட்டோம் டீசெண்டா வாழ்ந்துட்டு போனா போதும், இவ்வளவுதான் நம்மளுடைய பெரிய அஜெண்டாவே. அந்த எண்ணமே கிடையாது ஸ்ரீகிருஷ்ணன் ஆகணும், லக்ஷ்மி நாராயணன் ஆகணும். அதுக்காக எனக்கு சிவனை பிடிக்கும், அவர் இப்ப சொல்லியிருக்காரு இந்த 4 விஷயம் பண்ணு, அதனால அதை நான் பண்றேன். அதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்டே தவிர ஸ்ரீகிருஷ்ணன் ஆகணும்ன்றது இல்லை. ஆனா இந்த கதையில வர ஒரு குழந்தைக்கு, 4 வயசு குழந்தைக்கு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அது ஆகணும் இது ஆகணும்னு சொல்லிட்டு இருந்த குழந்தை டகால்னு தானே கிருஷ்ணன் ஆகணும்னு சொல்லுது. 4 வயசு குழந்தை, 52 வயசு ஆகுது, நம்ம ஸ்ரீகிருஷ்ணன் ஆகணும்னு தோணவே இல்லை.
தினசரி வானிலை பரமாத்மா சொல்றாரு, ஃபாலோ ஃபாதர் அவரை மாதிரி ஆகி காட்டுங்கன்னு சொல்றாரு. அது நமக்கு தொடவே இல்லை, டச்சே ஆகல. அப்போ 15 வருஷமா வாணியம் படிக்கிறோம். அது சொல்லி புரியாதது இந்த கதை எனக்கு புரிய வச்சுச்சு. ஓகேவா? ஸோ இந்த கதையில ஸ்ரீ கிருஷ்ணர் கடவுளா காமிக்கிறாங்க. அந்த குழந்தை போய் கேட்குது, அந்த கதை புரிஞ்சிச்சு. இந்த கதையில அப்படியே கொஞ்சம் மாத்திடுவோமே, அந்த கடவுள்ன்றத நீங்க சிவனா போட்டிருக்கேன். ஏன்னா அவர் தான் ஆத்மாக்களின் தந்தை, அவருடைய இயற்பெயர் சிவன், உலகம் அவர் அல்லா ஜஹா காடுன்னு சொல்லுது. அப்படின்னா அந்த குழந்தை என்ன ஆகணும்னு நினைக்குதுன்ற மாதிரி நம்ம என்ன ஆகணும்னு நினைக்கிறோம், சிவனாகவே ஆகணும்னு நினைக்கிறோம். இதைதான் ராஜயோகத்தில் பரமாத்மா சொல்றார், பாப் சமான் அப்படின்றார். இறைவனுக்கு நிகராகுங்கள் அப்படின்றார். இறைவனோட குணங்கள் கேபி ஸ்கொயர், லோ ஹை பிளட் ப்ரெஷர் நாம் வச்சுக்கிறோம். நாலேஜ், பியூரிட்டி, பீஸ், லவ், ஹாப்பினஸ், பிளிஸ் அண்ட் பவர்னு சொல்றோம். இதுல எல்லாம் அவர் கடலா இருக்காரு. நம்ம மாஸ்டர் கடல் ஆகிறதுக்கு முயற்சி பண்றோம். இதுக்கு தான் பரமாத்மா நேத்து ரொம்ப சுவாரஸ்யமா வரதானத்துல ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பாப் சமான் ஆகணும்னா உங்க மனசுல ஒரு எண்ணம் இருக்கணும். என்ன எண்ணம் இருக்கணும்னா, நான் ஒரு விசேஷ ஆத்மா, நான் ஒரு ஸ்பெஷல் ஆத்மா. இந்த எண்ணம் இருந்ததுனாவே நீங்க தேவதை மாதிரி தான் நடந்துப்பீங்க. நீங்க தேவதை ஆகிறது ரொம்ப ஈஸி, பாப் சமான் ஆகிறது ஈஸி அப்படின்னு பரமாத்மா சொன்னார். இது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட், யோசிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். அப்ப இந்த கதை எனக்கு ஒரு ஐ ஓப்பனர் என்னன்னா, நம்ம ஸ்ரீகிருஷ்ணனை ஆகிறதுக்கு முயற்சி பண்ணோம். பாப் சம்மான் ஆகணும்னு சொல்றாங்க. யாரு சொல்லிக் கொடுக்குறா? ஒரு குழந்தை சொல்லிக் கொடுக்குது. 4 வயசு குழந்தை, எல்கேஜி படிக்கிற குழந்தை. 15 வருஷமா பாருங்களேன். நேத்து அந்த கிளாஸ் செஷன்ல கேட்கும் போது நான் 2 கேள்வியா கேட்டிருந்தேன். ஒன்று, பெருசாகும் போது என்ன ஆகணும்னு கேட்டிருந்தேன். பெருசானதுக்கு அப்புறம் மாத்திக்கணும்னு நினைச்சா என்ன மாத்திக்கணும்னு நினைச்சு கேட்டேன். அந்த 2வதுல யாருமே நான் ஒரு ராஜயோகி ஆகணும், நான் நம்பர் 1 ஆத்மா ஆகணும், சத்தியகுத்துல முதல் நாள்ல வரணும், 9 லட்சத்துல வரணும், யாரும் சொல்லலை. இன்ஜினியராக இருந்தவங்க கடைசி கணக்கில் முடிச்சிடலாம். ஏன்னா அவங்க அந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்லை. எனக்கு நான் கேள்வி கேட்டது இப்படி தான் கேட்டேன். பெருசான வரைக்கும் என்ன ஆகணும் தான் கேட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆகணும்னு கேட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆகணும்னு சொல்லும்போது என்ன சொல்லிக்கணும், நான் ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அதனால அப்படி ஆகணும்னு யாராவது சொன்னாங்களா? எனக்கே தோணலை. எனக்கு என்ன சொல்றது, ட்ராமால என்னை விட்டா போதுன்ற அந்த அது அந்த இப்போ அப்படிதான் இருக்கேன். நான் என்னன்னு தெரியல. எனக்கு அந்த ட்ராமா ரொம்ப எக்ஸைட்டிங்காக எனக்கு தெரியல. எனக்கு பிடிச்ச மாதிரியும் இல்லை. ஓகேவா? ஏதோ வந்துட்டோம், நடிக்கிறோம். சிவனை பிடிக்கும், அதனால அந்த 4 விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். வீடியோ போட்டுட்டு இருக்கோம், சேவை பண்ணிட்டு இருக்கோம், இதெல்லாம் பண்ணிட்டு அவர் சொன்னதுனால இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு அர்த்தம் நான் சத்தியகுத்துல ராஜா வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், லட்சுமி நாராயண ஆகணும் முயற்சி, அது கிடையவே கிடையாது. ஆனா இந்த கதை அது ஞாபகப்படுத்திட்டு, நம்ம முயற்சி பண்ண ஸ்ரீகிருஷ்ணனாவே ஆகிறது, பாப் சமான் ஆகிறது. இதுதான் இந்த கதை நமக்கு சொல்லித்தர விஷயம். இப்போ வீடியோ பார்க்குற நீங்க சொல்ல வேண்டியது உங்களுடைய லட்சியம் என்ன? இந்த குழந்தை சொல்ல மாதிரி டாக்டர் ஆனா போதும், இன்ஜினியர் ஆனா போதும், அது ஆனா போதும், இது ஆனா போதும்னு இருக்கா? இல்லை கடைசியாக அந்த குழந்தை சொல்லி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனாவே ஆகணும்னு சொல்றாங்க, நம்பர் 1 ஆத்மாவா ஆகணும்னு சொல்றா பத்தியா? அந்த தாட் உங்களுக்கு இருக்கா? எனக்கு தான் இல்லை, உங்களுக்கு இருந்திருக்கலாம். அதனால நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.